ஃபிஷ் கிரேவி ஒன்று டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். பொதுவாக நம்ம கிரேவி செய்கிறது கிடையாது, குழம்பாக தான் வைப்போம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஃபிஷ் எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு இவ்வளவும் சேர்த்துக்கிடணும். சேர்த்துட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை ஹாஃபாக கட் பண்ணி அதில் பாதி நீ அவ்வளவையும் புளிய வேண்டாம், கொஞ்சம் ஒரு 10 ட்ராப் அதில் விழுகிற அளவுக்கு நீங்கள் பிழிஞ்சு விட்டிங்கன்னா போதுமானது. பிழிஞ்சிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை ஊற்றி கலந்து ஒரு 10 நிமிஷம் அதை ஓரமாக வச்சுருங்க. அது ஊறிட்டு இருக்கிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இன்க்ரீடியண்ட்டை தவிர நீங்கள் வேறு எதுவும் கறி மசாலுக்குள்ளது எதுவுமே சேர்க்க வேண்டாம். சோம்பு, சீரகம், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், உப்பு, இவ்வளோதான். அது கூட தயிரும் லைம் ஜூஸும் கொஞ்சமாக விட்டுருக்கோம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 4-5 பல் பூண்டு, ரொம்ப பூண்டும் தேவையில்லை, சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. சேர்த்து இது லேசாக வதங்கின உடனே நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும், ரெட் கலரில். அதை எடுத்து ஒரு 2 தக்காளி, சின்னதாக இருந்தால் 2, பெருசுன்னா 1 போடலாம். போட்டு நல்லா அதை வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா அது நல்லா வதங்கி வந்துடும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள், காரம் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும். இப்போ மீன் வறுத்த எண்ணெய் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம் தாளித்து விட்டுக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போடுங்க. பொதுவாக நம்ம மீன் குழம்புக்கு பெரிய வெங்காயம் போட மாட்டோம். பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு தாளிச்சிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா செவந்து வந்த உடனே இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் நம்ம சேர்த்துக்கிடணும். சேர்த்து ஒரு லேசாக கொதிக்க வச்சுருங்க. அது கொதித்த உடனே இந்த நம்ம தயிரில் கலந்து வச்சுருக்கிற இந்த மீன் துண்டுகளையெல்லாம் அதில் தூக்கி போடுங்க. இப்போ நம்ம புளியும் இதில் விடலை. பொதுவாக மீன் குழம்புனாலே புளி ஊற்றி தான் வைப்போம். இது புளியே விடாமல் இந்த தயிரில் இருக்கக்கூடிய புளிப்பு, எலுமிச்சம்பழம் புளிப்பு, தக்காளி இதிலே போதுமானது. இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப வித்தியாசமானதாகவும் இருக்கும். ரிசார்ட்லலாம் இந்த மாதிரி கிரேவி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.